குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பிரியமானவர்களே, எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பிற்பகுதி, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கூட தேவனுடைய கரத்தில் ஒரு களிமண்ணை போல இருக்கிறோம். களிமண் கெட்டுவிட்டது என்று சொல்லி குயவன் அதை தூக்கி போடவில்லை. தன் பார்வைக்கு சரியாய் இருக்கும்படி அதை திரும்ப வணைகிறது நாம் இங்க பார்க்கிறோம். அதே போலதாங்க நாம் இன்றைக்கு இந்த உலகத்தால கரைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அநேக காரியங்களால நம்மை நாமே தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வாரா? நான் இந்த பாவம் செய்து விட்டேனே, ஆண்டவர் என்னை திரும்பவும் தன் பிள்ளையா ஏற்று என்னை திருப்பவும் அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமை வணைவாரா என்று சொல்லி நாம் இன்றைக்கு நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் தேவன் குயவனாய் நம்மை கரத்தில் எடுத்து அவருக்கு பிரியமான ஒரு மண்பாண்டமாய் நம்மை வணைந்து அது அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் தேவன் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டுடைய கருத்துக்குள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் தமக்கு சித்தமாய் தன்னுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி விலை மதிக்க முடியாத ஒரு பாண்டமாய் நம்மளை மாற்றி அநேகருக்கு ஒரு அற்புதமாய் ஆசீர்வாதமாய் நம்மை வைப்பாராக. கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக.